ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆயிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அது என்ன சொல்றது? ஒரு மாரி மென்டலி டிஸ்டர்ப் ஆயிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, 4 செவுத்துலயே இருக்கிறதுனால வெளியுமே எங்கேயும் போறதில்ல. பேபி பின்னாலயே இருக்கிறது. பேபி பின்னாலயே இருக்கிறது. நான் இங்க கொஞ்சம் நான் வந்தா பேபி அழுவுறது. அப்படியும் போ முடியாம, இப்படியும் போ முடியாம, நிம்மதியா பீஸ்ஃபுல்லா சாப்பிட முடியாம, நான்லாம் ஆக்சுவலி சாப்பிட உக்காந்தேன்னா, நான் பீஸ்ஃபுல்லா சாப்பிடுவேன். ஆம், ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவேன். இன்னொன்னு அப்படி சாப்பிடுவேன். அப்புறமா நைட்டெல்லாம் சாப்பிடுவேன். நைட்டு சாப்பிடுவேன். நைட்டு சாப்பிடணுன்றதுக்காக 6:30 மணிக்கே சாப்பிட்டுருவேன். அந்த மாதிரி நிறைய இருந்தது ஆக்சுவலி. ரொம்பவே இருந்தது. இப்ப கூட ஏதோ ஒரு இதுல நான் கொஞ்சம் இதாயிட்டேன். ஆனா அப்புறமா எங்க அம்மா வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆக்சுவலா எங்க அம்மா மோட்டிவேஷன் எல்லாம் அப்படியே திட்டுனே குடுக்குவாங்க. அப்படியே அப்படியே உரைக்கும். ஆக்சுவலி நான் அந்த கேரக்டர் தான். எங்க அம்மா திட்டுற கேரக்டர் தான் இருந்தேன். ஆ அந்த கேரக்டர்லேருந்து வெளியில வந்த உடனே நான் கொஞ்சம் பயந்த சுபாவமா மாறிட்டேன். எல்லாத்துக்கும் பயப்படுவேன். நம்ம லைஃப் இப்படி போயிடுமோ, நம்ம லைஃப் இப்படி ஆயிடுமோ, நம்ம லைஃப் இப்படி ஆயிடுமோ, 4 பேர் இது பேசுவாங்களோ, 4 பேர் அது பேசுவாங்களோ அப்படின்னு மத்தவங்கள்த நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். பொண்ணுங்கன்னா, ஐயோ நம்ம விட்டு குடுக்குற போற நிலைமை வந்துடுச்சோ, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணுமோ, நம்ம தான் வந்துட்டு அனுசரிச்சு போகணுமோ, எவ்வளோ வலி இருந்தாலும் நம்ம தான் வலி தாங்கிக்கணுமோ, நம்மளது மட்டும்தான் நம்ம தான் வாங்கணும், நம்ம தான் வலி வாங்கணும், அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு நான் கொஞ்சம் உக்காந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒண்ணு குடுத்தாங்க பாருங்க. என்ன சொல்றது? அப்படியே சூறாவளி மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு எந்திரிச்சு நான் அப்படியே வீடியோ போட வந்துட்டேன்னா பார்த்துக்கோங்க நீங்களே. அது வரைக்கும் அழுதுட்டே இருந்தேன். ஏதோ ஒண்ணு யோசிச்சு என்னவோ அப்படி இப்படின்னுட்டு. நான் இப்ப பாருங்க வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஷீ இஸ் மை பிக்கெஸ்ட் சப்போர்ட். ஆக்சுவலா எங்க அம்மா இப்படி யோசிச்சிருப்பாங்கன்னா நான் இப்படி உக்காந்துருக்கவே மாட்டேன். அதுதான் மெயினே. இப்ப போட்டேன் பாருங்க. சிக்கி 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 ஜிம்கான்னா. இது வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டே இப்படி இப்படி அந்த இதுல இருக்கிறது வந்து தொட்டுட்டேன். அதனால அது கொஞ்சம் அலசிட்டேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பண்ணிட்டேன்னா கொஞ்சம் டார்க்கா போட்டுட்டு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்க. சைக்கா இருக்கும். ஐயோ கடவுளே பெருமாளே. நான் ரொம்ப யோசிச்சுட்டேன். அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலா என்ன தெரியுமா, ஒரு எறும்பு இருக்குது. நானே அது ஒரு வீடியோல தான் பார்த்தேன். அந்த எறும்பு என்ன பண்ணுவாங்க, ஒரு பேப்பர்ல விட்டுருவாங்க. இப்படி லைன் போட்டோன்னே அந்த எறும்பு அதை தாண்டி போகாது. ஆக்சுவலா அதை தாண்டி போனாலும் ஒண்ணுமே இல்லை, அதே பேப்பர் தான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அதை தாண்டி போனா இதாயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, நம்ம இது பண்ணிடுவாங்களோ, அப்படி பண்ணிடுவாங்களோ, நம்ம இப்படி உக்காந்துருந்தோமோ, ஐயோ நம்மளால முடியாதோ அப்படின்னு எல்லாம் உட்கார வச்சிருவாங்க. ஆனா நம்ம பொட்டென்ஷியல் நமக்கு தெரியும், நம்ம எல்லாம் முடிச்சிருவோம். ஆனா ஒரு சில வார்த்தைகள் நம்ம காதுல விழும்போது நம்ம உக்காந்துருவோம், முடியவே முடியாதோ அப்படின்னுட்டு. ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் பண்ணலாம், எதையும் சாதிக்கலாம். ஆனா என்ன, கோவப்படாம பொறுமையா பேஷன்ஸோட இருந்து சாதிச்சு காட்டணும். பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் வார்த்தை விடக்கூடாது. சாதிக்கிறதுல வந்துட்டு செயல்ல காமிச்சு நிறுத்தணும். இது எங்க சித்தப்பாவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா அதை மறந்துட்டேன். இப்ப அதை யோசிக்கிறேன். நம்ம செயல்ல காமிச்சு அடுக்க வைக்கணும். ஒரு வாய் என்னென்ன பேசுறோம் அதுங்களெல்லாம். ஆனா நம்ம அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுட்டு அதுங்கள்ட்ட நம்ம பேசவே கூடாது. அவங்களா நம்ம கிட்ட வரணும். ஆனா அதுக்கு நம்ம கிட்ட அவங்க வந்துட்டாங்கன்னுட்டு நம்மளும் அந்த இது பண்ணக்கூடாது. அப்படியாம்மா நீ அம்மா என்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருக்கணும். நம்மளும் இந்த வாலி சொன்னாங்க இல்லைங்களா, அடக்கமாகிற வரைக்கும் அடக்கமா இருக்கணும்ட்டு, அந்த மாதிரி இருந்துட்டு போயிடணும். ஆனா நம்ம சாதிச்சுட்டே தான் இருக்கணும். சின்னதோ ஒன்றும் 5 ரூபாய் நம்ம சம்பாரிச்சாலும் அது சாதிச்சதுதான். 1 ரூபாய் கூட சம்பாதிக்காம இருந்தது நம்ம இப்ப சாதிக்கிறோம்ல, அது சாதிக்கிறது தான். ஆக்சுவலா கைஸ் ட்ரஸ்ட் மீ, நம்ம யாருமே நம்ம நம்ப கூடாது. ஆனா கடவுளை நம்ம நம்பலாம். அதுக்குன்னு எல்லாமே கடவுள் வந்து பார்த்து